எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீனை வச்சு எப்படி ஈஸியாக பக்கோடா செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் நம்ம பசங்க வந்து நிறைய முள் இருக்குதுன்னு நிறைய பேர் இதை ட்ரை பண்ண மாட்டீங்க. இதை முள் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி 2 மெத்தடும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். பசங்க ஒன்று கூட வைக்கல, நல்லா சாப்பிட்டாங்க. இது சிக்கன் பக்கோடாவா இல்லை மீன் பக்கோடாவானே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். செம்ம சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் க்ளீன் பண்ண தெரியும். ஆனால் வந்து நெத்திலி மீனை வந்து ரொம்ப சின்ன சைஸில் வாங்காதீங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பிரிக்காமலேயே இது எப்படி உள்ளே இருக்க முள்ளை வந்து அப்படியே ஸ்லைஸாக எடுக்கலாம். இது வந்து சால்னாக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நெத்திலி மீன் வந்து உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அந்த உடம்பு வரையும் வந்துட்டீங்க, பாதி உடம்பு வரையும் நீங்கள் அப்படியே உருட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தலையிலேருந்து அப்படியே பிடிச்சி உள்ளே எடுத்திங்கன்னா அந்த முள்ளோட நீட்டாக நமக்கு வந்துடும். அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு எப்படி நம்ம செய்யலான்னு பார்த்தா, தலையை கிள்ளி எடுத்துருங்க. தனியாக கிள்ளி எடுத்தோன்னா அந்த உடம்புல இருக்க அழுக்கோடு சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த முள்ளை மட்டும் லைட்டாக பிச்சு எடுத்துட்டு அப்படியே அந்த வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே கையை வச்சு ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வால் வரையும் அப்படியே அழகாக பிஞ்சிட்டு வந்துடும். பிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வயிற்று பகுதியில் ஒரு முள் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் எடுத்துகிட்டு அந்த முதுகு பின்னாடி இருக்கிற முள்ளையும் நம்ம லைட்டாக எடுத்தோன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி திருப்பி அந்த நடுவில் முள் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே தலையிலேருந்து அப்படியே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா வாலோடு சேர்த்து பிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். இதுதான் பக்கோடாவுக்கு போடுற மெத்தடு. நீங்கள் வந்து மீன் பஜ்ஜி செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பக்கோடா வந்து செஞ்சு பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு மீன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றினா தான் நல்லா அலசி கழுவுறதுக்கு நமக்கு வாட்டமாக இருக்கும். நல்லா சொரப்பான சட்டி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு போட்டு உரசுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை நான் ஒரு 3 தண்ணி அழிச்சு கழுவி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரொம்ப வெண்ணெய் பிறண்டு வர மாதிரி இருக்கும், எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். ரொம்ப அதில் வந்து ரொம்ப கவுச்சி நாற்று அடிக்கும். அதனால் 3 தண்ணி மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு வேறு போட்டு 3 வாட்டி கழுவணும். கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி கழுவுனிங்கன்னா அதுலேருந்து ரொம்ப பிசுப்பு தன்மை வரும். அதையும் வந்து நல்லா போட்டு பெரட்டி கழுவிக்கோங்க. 3 தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆயிரும். நான் உப்பு போட்டு நான் பெரட்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கவுச்சி தண்ணி வருதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த தண்ணி டிஃப்ரெண்ட்டே தெரியும். இப்போ நல்லா கழுவுன மாதிரி தானே இருக்குது 3 தண்ணி. இப்போ நான் மறுபடியும் உப்பு போட்டு உரசிருக்கேன். இப்போ அதில் எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரும். 3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 கப்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 கப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1/4 கப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து எடுத்துருக்கேன் நெத்திலி மீன் வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலா போடுறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் வந்து நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 கப்பாக எடுத்துக்கோங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், மீன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மிளகுத்தூளும் அதுக்கப்புறம் வந்து 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் பிசைய ஆட்டோமேட்டிக்காக நெத்திலி மீனில் வந்து உங்களுக்கு தண்ணி விடும். அதுவே உங்களுக்கு போதுமானது. தண்ணி சேர்க்காதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேறு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேசரி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். இது இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்றதுனால இது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் நம்ம நல்லா ரெஸ்ட்டு விடணும். ஒரு 1 மணி நேரத்துக்காச்சும் நல்லா ஊறணும் இது. அதனால் நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி இதை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் பொரிக்கும் போது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும். எது ஒன்றுனாலும் நம்ம மசாலா போட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாச்சும் ரெஸ்ட்டு விடுங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா அதில் பிடிக்கும். அவ்வளோதாங்க, பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கடி கரண்ட்டு போயிடுச்சு. சரி, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளாஷ் ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றா அப்படியே லைன் பை லைனாக போட்டுகிட்டே வந்தேன். நல்லா இப்போ நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெயை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே நீங்கள் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நெத்திலி மீன் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும்.
கொஞ்சம் போட்ட உடனே நம்ம திருப்பாமல் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாதா கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. ஆப்ப கரண்டியை வச்சு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதில் மெயின் டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவி போட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் நீங்கள் சைடிஷாக நீங்கள் வந்து நறுக்கி வச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணாதீங்க, அது ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.